அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், பழனி ஆண்டவரை பற்றி. உங்களுக்கு எந்த விதமான நோய்களாக இருந்தாலும், அதாவது புற்றுநோயாக இருந்தாலும், மத்தபடி உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும், பழனி முருகரை நீங்க எந்த அளவுக்கு வேண்டுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட நோய் தாக்கம் அப்படின்றது கண்டிப்பா நிவர்த்தியாகும். நமக்கு வந்துட்டேனாக்கா எங்க போனாலும் தீர்வு கிடைக்கல. எங்க போனாலும் மருத்துவர் சரியான முறையில் நமக்கு கிடைக்கல அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க, நீங்க உடனே செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி முருகர்ட்ட ரூ. 11 நீங்க முடிஞ்சு வச்சுட்டு, அந்த பழனி முருகர் சன்னதிக்கு நீங்க இங்கேருந்து போங்க. அங்க போன உடனே வைத்தியநாத அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. வைத்தியநாத அபிஷேகம் பண்ணி, வைத்தியநாத அலங்காரம் பண்ணுவாங்க. அங்க அபிஷேகமும், அலங்காரமும் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் அங்கேயே தேங்காய், பழம், பூ, வெத்தல பாக்கெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. அந்த வைத்தியநாத அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, உங்களுடைய என்ன நோயோ, அந்த நோய் இருக்கிறத நீங்க ஒரு வெள்ள பேப்பர்ல மஞ்சள தடவிட்டு, அதுல எழுதுங்க. எனக்கு இந்த மாரி நோய் இருக்கு. இவ்வளோ நாள் அது நீடிச்சிட்டு இருக்கு. எனக்கு சரியான மருத்துவர எனக்கு கொடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அதுல எழுதிட்டு உங்களுடைய பெயர முருகா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, உங்களுடைய பெயரையும் அதில எழுதுங்க. அதில எழுதிட்டு, அங்க இருக்கக்கூடிய உண்டில்ல அந்த அந்த சீட்ட நீங்க போட்டுட்டு, ஒரு ரூ. 11 நீங்க முடிஞ்சு வச்ச ரூ. 11யும் அதில போட்டுட்டு, முருகன்ட்ட வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய நோய்க்கு உண்டான நல்ல மருத்துவர் அப்படின்றது கண்டிப்பா கிடைப்பாரு. அப்படி கிடைக்கும்போது, உங்களுக்கு நல்ல நோய் குணமடைஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கேருந்து நீங்க மறுபடியும் அதே கோவிலுக்கு போயிட்டு, ராஜ அலங்காரத்துக்கும், அப்படி இல்லன்னா பாலசுப்பிரமணிய அலங்காரத்துக்கும் ஒரு அபிஷேகத்துக்கு பணம் கட்டி, ஒண்ணு பாலசுப்பிரமணிய அலங்காரத்துக்கோசரம் கட்டுங்க. அப்படி இல்லன்னா ராஜ அலங்காரத்துக்கு அபிஷேகம் பண்றது கட்டுங்க. இத கட்டிட்டு, அத நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி. ஏன்னா, அந்த இடத்துல தான் போகர் அப்படின்றவரு அந்த இடத்துல இருக்காரு. அதனால கண்டிப்பா அந்த இடத்திற்கு நீங்க போகும்போது, உங்களுடைய நோய்கள் அப்படின்றது தீரும் அப்படின்றத சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.